கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு பிறகு கர்த்தரை அவங்க பார்க்க முடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ள அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். இதே மாதிரி வெளிப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வருகையின் நாளில் ஒரு குரூப் என்ன செய்கிறாங்கன்னா, ஒளியிறாங்க. வெளிப்படத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்போ இந்த ஒளிந்து கொள்ளுகிற காரியம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள்கிட்டையும் காணப்படுது. உலகத்தின் முடிவு நாட்கள், அந்த கோபாக்கினேன் மகா நாள் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மக்கள். அப்போது அந்த இடத்துலையும் ஒரு ஒளியிற காரியம் நடக்குது. நாம் இந்த ஒளியிற இடத்துல இருக்க போகிறோமா, அல்லது தைரியமாக அவரை பார்க்குற அந்த இடத்துல இருக்க போகிறோமா அப்படிங்கிறதா நம்ம சிந்திக்கணும். இந்த ஒளியிற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கர்த்தருடைய அன்பில் நம்ம இருந்தோம், அந்த உறவில் நம்ம பலப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் ஏவாள் ஃபஸ்ட்லேயும் ஒளிஞ்சாங்க, கடைசி நாட்கள்லையும் நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அந்த ஒளியிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா, அனுதினமும் அவருடைய அன்பின் உறவில் அனுதினமும் நம்ம வாழும்போது நிச்சயமாகவே நம்ம ஒளிய மாட்டோம். எப்படி அவங்க ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய அன்பை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டு, அந்த உறவு இல்லை, அவங்களுக்குள்ள உறவு இல்லாமல் தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பாவத்துக்கு உட்பட்டாங்க. ஆனால் நம்ம நம்மளோட ஆண்டவருடைய வருகை நாட்களில் ஒளியாமல் நம்ம காணப்படணும், அவருடைய சமூகத்தில் ஒரு தைரியத்தோடு காணப்படணும் அப்படின்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோட